வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் தேவ சமூகத்தில் கூட போகிறோம். இடையிலே விழாக்கள் நமக்கு நடந்தாலும் கூட வருஷத்தின் கடைசியில் கிருபையாக வந்து சேர்ந்துருக்கிறோன்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஓட்டத்தை ஆண்டவர் உதவி செஞ்சிட்டாரா? எவ்வளவு போராட்டம், எவ்வளவு தடைகள், எவ்வளவு யுத்தம், அது தனிப்பட்ட உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும். யாருக்காகிலும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் ஃபோன் அப்படி தான் இரவும் பகலும் அவங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்டுட்ருப்போம். ரெக்கார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெக்கார்ட் பண்ணி பேரை மாத்திரம் சொல்லாமல் உங்களுக்கு போட்டு காமிச்சா, ஊழியக்காரவங்களுக்கு இவ்வளவு பாரங்களை சுமக்க வேண்டியதாக இருக்கிறதா என்று உங்களுக்கு அப்போ தான் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சபையே பெரிய சபை, கிருபை, அல்லேலூயா. அடுத்தபடியாக தமிழ்நாடு எங்கும் மற்ற ஸ்டேட்ஸ்லிருந்தும் நமக்கு ஃபோன்ஸ் வரும். இதற்காக ஜெபம் பண்ணிவிடுங்க, இதற்காக ஜெபம் பண்ணிவிடுங்க என்று சொல்லி, அப்போது அவங்களுக்காக அதை கேட்கணும் பாரத்தோடு, அதோட அவங்களுக்கு ஜெபிக்கணும். இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் நல்லா பக்குவப்பட்டிருக்கோம். என்ன பக்குவப்பட்டிருக்கோம்னு சொன்னால், கிறிஸ்டியன் வாக்குங்கிறது ஒருவேளை எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எங்களுக்கு வெற்றியாக இருக்கலாம். நாங்களும் புடமிடப்பட்டு பலவிதமாக வாழ்க்கையில் சோதனைகளை சகித்து கடந்து வந்திருக்கிறோம், வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு பாடுகள் எல்லாம் அதன் மத்தியிலே மக்கள் கர்த்தரை சேவிக்கிறாங்களா என்று சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதற்கு ஜெபிக்கணும் சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க. ஒரே ஒரு ஆறுதல், அந்த தேவ சமூகத்துக்கு வரனே, அதை தவிர என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை. துன்பமும் வேதனையும் இல்லாமையும் கஷ்டமும் வியாதியும் நொறுக்குதலும் அவமானமும் நிந்தையும் கொடுமையும் படுத்தப்படுகிறேன். ஆனால் அங்கேயும் போகக்கூடாது, நீ சர்ச்சுக்கும் போகக்கூடாது அப்படின்னு இப்போது பிரச்சனை எழும்பியிருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆறுதல், இதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அந்த சன்னிதானத்தில் வந்து உட்காந்துட்டேன்னா கர்த்தர் பேசுகிறாரே, அதற்கும் தடையாக இருக்கே. ஜெபம் பண்ண மாட்டீங்களாப்பா, ஜெபிங்க பாஸ்டர், இப்படிலாம் ஃபோன்ஸ் வரும். அப்போ நாங்கள் நினச்சி பார்ப்போம், நம்மிலும் மிக அதிகமாய் பாடுபடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பாடுகள் பட 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 ஒவ்வொருத்தரும் வர 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 அவங்க விசுவாசம் பிரகாசிக்குதே ஒழிய கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறதே இல்லை. அதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுறோம், நாங்களே பலப்படுறோம், நாங்களே ஆறுதல் அடைகிறோம். ஆகையினாலே புரிந்து கொள்ளுங்க, இந்த வருஷத்தின் கடைசியில் வெற்றிகரமாக நீங்கள் தாண்டி ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை புரிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறது அழைப்பு, ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரு என்பதை குறித்து மற்றவர்களுக்கு புரியவே புரியாது. உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதோட இன்னொரு வார்த்தையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அழைக்கப்படுகிற அந்த மனுஷனுக்கே புரியலை. யாருக்கு? மோசேக்கே புரியலை. என்னை அனுப்பாதீரும், வேற யாராகிலும் அனுப்பும், நான் போனால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யாருன்னு கேட்பாங்களே, நீங்கள் யாருன்னு அவன் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே. இது திருப்தியாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். உங்கள் நாமத்தை கேட்பாங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு. அந்த வார்த்தையை இஸ்ரவேல் மக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி கேட்டதே இல்லை. அவங்க எதை கேட்டிருப்பாங்க? யெகோவா தேவன், யாவே, எலோஹிம், ஏல், இப்படி தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கடந்து நம்முடைய முற்பிதாவாகிய தாத்தாவாகிய ஆபிரகாமின் தேவன், இதுவே தலைமுறை மட்டும் என்னுடைய பிரஸ்தாபம்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாமின் தேவன் அனுப்புனாருன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும், அல்லது ஈசாக்கின் தேவன் அனுப்புனாருன்னா புரியும், அல்லது யாக்கோபின் தேவன் அனுப்புனாருன்னா ஓஹோ நம்ம தேவன் நம்ம சத்தத்தை கேட்டு அனுப்புனாருன்னு. இவர் அங்கே என்ன செய்கிறாரு? நீ போய் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்
என்று சொன்னாலும் கூட அங்கே போய் உங்கள் நாமம் என்ன, நீங்கள் யார் அப்படின்னு நீ கேட்டியா, யார் எங்களிடத்துல அனுப்புனாருன்னு கேட்டியான்னு கேட்டால் கேட்டேன். என்ன சொன்னார் அப்படின்னா, இருக்கிறவராக, ரொம்ப புதிதான காரியம், புரியாத காரியம். அப்போது மோசையை கூட அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் சில காரியங்களை மாற்றி சொல்லுகிறார். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், ஆபிரகாமின் தேவன் தான், ஈசாக்கின் தேவன் தான், யாக்கோபின் தேவன் தான். அன்னைக்கு நான் எப்படி இருந்தேனோ இன்னைக்கும் இப்படியே தான் இருக்கிறேன், இனிமேலும் அப்படியே தான் இருப்பேன். அதைத்தான் வேதத்தில் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. எபிரேயரில் வாசிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாறாத நான் கர்த்தர், மாறாதவர், ஆகையினால் நீங்கள் நிர்மூலமாகவே இல்லைன்னு. இந்த வருஷம் முழுக்க ஆண்டவர் மாறாதவராய் இருந்தாரா? மாறாதவராய் இருந்தாரா? காலையிலே செய்திகளை தேவனுடைய சத்தத்தை கேட்டிருப்பாங்க. அது இங்கே இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அதிலே அங்கே சொல்லுகின்றார், தரியு வந்து துயரதுனியோடு அந்த தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்ட அடுத்த நாள் காலை, இரவெல்லாம் தூங்காமல் இருந்து அடுத்த நாள் காலையில் வந்து என்ன சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க, சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? இந்த வருஷம் முழுக்க இருந்தாரா? இந்த வருஷம் முழுக்க நடத்தினாரா? காலையில் எத்தனை சாட்சிகள் வந்து அருமையான சாட்சிகளை சொன்னார்களே, எத்தனை விபத்துக்கள், எவ்வளவு பயங்கரம். ஒரு ஐயா அந்த மிஷினை எடுத்து கட் பண்ணுறாராம். அந்த கட்டிங் மிஷின் வந்து இவரு பக்கம் திரும்பி வைத்தையே அறுத்துருச்சு. அந்த வழியோடு அந்த காயத்தோடு நின்று சாட்சி சொன்னார். அவர் பழைய பெயர் மிஸ்டர் தன்ராஜ். அப்போ பாருங்க, இவ்வளவு விபத்துக்கள், ஆபத்துக்கள். அவருக்கு சுகர் வேற, கொடிய லெவலில் சுகர் இருக்குது. ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் ஆறி போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இன்னொரு விபத்துக்கு உட்பட்ட சகோதரி துர்கா அவர்களை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்களாம், எவ்வளவு படுகாயம் அடைந்த நீங்கள் இந்த 2 வாரத்துக்குள்ள இப்படி அந்த காயம் ஒன்றுமே இல்லாமல் ஆறி இருக்கிறதே. நீ சேவிக்கிற தேவன், நீ பின்பற்றுகிற கர்த்தர் இயேசு உன்னை விடுவித்தார் என்று உலகத்தாரே சொல்லுகிறார்களாம். இந்த நாளிலே நாம் அவைகளெல்லாம் சிந்தித்து பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவர் உங்களை நன்றாக புரிந்திருக்கிறார், உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறார், உடைய சிக்கல்களை அறிந்திருக்கிறார், உடைய கண்ணீர்களை அறிந்திருக்கிறார், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், போராட்டங்களை அறிந்திருக்கிறார். உங்களை நீங்களே அறியலனா கூட அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் நினைத்த காரியம்தான் நடக்கும். நீங்களும் நானும் நினைக்கிற காரியம் அல்ல. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள். காலையில் பாஸ்டர் அபி வாயிலிருந்து வந்தது. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்காக அல்ல, நல்ல நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். நான் நன்மைக்கான நினைவுகளை வைத்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த வார்த்தைகள்லாம் கேட்க நமக்கு ஜீவனும் சுகமும் கிடைத்ததே. நம்முடைய உயிர் வந்து உள்ளே நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் உயிர் காப்பாற்றப்பட்டு நமது கால்கள் ஒரு சன்னிதானத்தில் நிற்கிறதே. நம்முடைய காதுகள் இந்த இன்ப சத்தத்தை கேட்கிறதே. அதற்காக எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தரை துதிக்கலாமா? இன்னும் சில நாட்களுக்குள்ளதாக 2025க்குள்ளே கட்டாயம் நுழைய போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயம் நுழைய போகிறோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் சிலர் வயசானவங்களோ சிலர் அடுத்த வருஷத்தை காண முடியாமல் இறந்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்காக திருச்சபைக்காக என்ன வேண்டிக்கிறேன், இந்த வருஷத்தில் அப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது. கிறிஸ்மஸை பார்த்துடணும், புது வருஷத்தை பார்த்துடணும். இல்லையா? 2025 அவங்க பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அப்படியே கேட்பார். உங்களுடைய காதுகளிலே ஒன்றை நான் போடுகிறேன். எல்லாருக்குமான செய்தி இது. எசேக்கியேல் புஸ்தகத்திலே, எரேமியாவின் புஸ்தகத்திலே, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, இன்னும் வேதாகமத்தில் பல இடங்களிலே
கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2025 எப்படி இருக்கும்னு ஒரு கூட்டம் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கள்ள தீர்க்கதரிசின்னு அவங்களுக்கு தெரியல. நல்ல சகோதரர்கள் தான், ஆனால் அவங்களுக்கே தெரியல. ஆனால் வேதம் சொல்லுது, நான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தால் அது நிறைவேறினால்தான் நான் அனுப்பினேன். நிறைவேறவில்லை என்றால் நான் அனுப்பவில்லை. இன்னொன்று சொல்லிட்டாரு, அவங்க தங்களுடைய மனோராஜ்யத்தை, தங்கள் மனசில் இருந்த சிந்தனையே நான் சொன்னதாக போய் சொல்லிட்டாங்க என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால உங்க எல்லாருக்கும் 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கும்ல. அதற்காக நீங்க யாருடைய அந்த தீர்க்க தரிசனங்களையும் நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னதெல்லாம் இதுவரையிலும் பொய்த்து போயிடுச்சு. சில பேர் சொல்லிட்டு ஏண்டா இந்த வேலைன்னு திருந்திட்டாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சில பேர் இன்னும் திருந்தலை. அவங்க தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாது. அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நம்பி அதைக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடாது. ஒன்று சொல்லட்டுமா? 18ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் வீட்டில் போய் பார்த்து எழுதுங்க. நமக்கு 2025 எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உத்தமனுக்கு உத்தமனாகவும் புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறாகவும் கர்த்தர் தோன்றுவார். 2025 எப்படி இருக்கும்? நீ உத்தமமாக இருந்தால் அது உனக்கு உத்தமமாக இருக்கும். நீ புனிதமாக இருந்தால் அது புனிதமாக இருக்கும். நீ மாறுபடுகிறவனாக இருந்தால் 2025 வருஷத்துல கடவுள் கர்த்தர் உனக்கு மாறுபடுகிறாய் தோன்றுவார். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் 2025 இருக்கும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் 2025 எங்களுக்கு இருக்கும். நாங்க நல்லா இருந்தா, விசுவாசமா இருந்தா, ஜெபத்தோட இருந்தா, பரிசுத்தமா இருந்தா நல்லா தான் இருப்போம். ஆண்டு முழுக்க நல்லா இருப்போம். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குறி சொல்லுகிற ஆவி, இந்த தீர்க்க தரிசனம்லாம் யாராவது அறியாதவங்க பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கட்டும். நீங்கள் நெட்டில் வந்தாலும் அதை தள்ளிடுங்க. 2025 எப்படி இருக்கும் என்று ஒரு புகழ் வாய்ந்த இந்த சகோதரர் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறாருன்னு சொன்னால் தயவு செய்து அப்படி தள்ளிடுங்க. 2025 எப்படி இருக்கும்? நான் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் 2025 இப்படி இருக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா? கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் 2025 எனக்கு இருக்கும். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் என்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்தவராய் இருக்கிறார். கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தருடைய கை என் மேல் நன்மையாய் இருக்கிறது. எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்லட்டுமா? உலகத்துக்கு எப்படி இருக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா தான் இருப்பீங்க. கர்த்தரை தேட 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 அவருக்கு பிரியமாய் நடக்க 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 நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இத்தனை ஆண்டுகள் உங்களை சுமந்து வந்த ஆண்டவர் 2024 இம்மட்டும் சுமந்து உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற கர்த்தர் 2025 நுழைகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருந்தால் 2026 2027 என்று அவர் வருகை வரையிலே நீங்கள் வளர்ந்து பெருகி செழித்து ஆசீர்வாதமாக இருந்து பக்தியாய் பரிசுத்தமாய் இருந்து பரலோக ராஜ்யத்திலே கர்த்தருடைய கரம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். இதுதான் வேத தீர்க்க தரிசனம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு நடப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இம்மட்டும் நடத்தின இம்மாண்டு வேலனை துணையாய் இருந்து உன்னை ஆசீர்வதித்த கர்த்தரை, உன் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தவரை, உன்னை பாதுகாத்தவரை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி துதிங்க, துதிங்க, ஸ்தோத்திரிங்க, மகிமைப்படுத்துங்க. Hallelujah. Thank you, Jesus. Amen.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனக்காக துதிக்கிறீர்களோ? எனக்காக துதிக்கிறீர்களோ? நீங்கள் ஆண்டவரை நேசித்து துதிக்கிறாய் இருந்தால் நான் உங்களை நிறுத்த வேண்டியதாக இருந்திருக்கும். துதித்து மகிமைப்படுத்து. ஸ்தோத்திரம் பண்ணு, கண்ணை மூடு. கர்த்தர் நன்மை செய்தவராயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு போதுமானவராய் இருந்தார். கைகளை உயர்த்தி வாயை விரிவாய் திறந்து ஆமென் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க. இன்னொன்று எனக்கு ஞாபகத்தில் வருது, அதற்காக துதிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். 2025 ஞாயிறுகள் 2 ஆராதனைகள் செய்திகள் போதுமானதாக இருந்ததா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களோட ஒவ்வொரு ஆராதனையிலும் பேசினாரா? அந்த வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தியதா? அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்ததா? அந்த வார்த்தை உங்களை வழிநடத்திட்டா? கைகளை கொட்டி அப்பாவை துதிக்கலாமே. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, அடுத்த வாரமும் துதிக்க போறோம். வருஷ பிறப்பு அன்னைக்கும் விசேஷமா கடவுள் செய்த நன்மைக்காக, அந்த வருஷம் முழுக்க செய்த நன்மைக்காக இப்படி நிறைய துதிக்க போறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நன்றி செலுத்துற கூட்டம் தானே அது. நல்லா துதிக்க போறோம். கர்த்தருக்கு சுத்தமானால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை அவர் போதித்து போஷித்து நடத்துகிறார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிருபை பெற்ற அபி, சுசி, உங்கள் தாயார் வசந்தா, இப்போ ஷைனி, இப்படி எல்லாரும் இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவாரேனால் வெளியிலிருந்து வருகிறதான பரிசுத்தவான்கள் நிறைய வகை வகையாக நீங்கள் பிரசங்கம் கேட்க போகிறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் வருங்காலங்கள் கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருவாரேனா நம்ம சபையிலே இருக்கிறவங்களே குடும்பம் குடும்பமாக இங்கே வந்து ஆராதிப்பாங்க, இங்கே வந்து பிரசங்கிப்பாங்க. தங்களுடைய கருத்துக்கெல்லாம் தேவன் தருகிறதான அந்த அபிஷேகத்தின் வழியாக நல்ல வேத வார்த்தைகள் எல்லாம் சொல்ல போகிறாங்க. அப்படியெல்லாம் இந்த திருச்சபையை வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆவல் இருக்கிறது. அந்த ஒரு மனதோடும் ஐக்கியத்தோடும் இருந்து இந்த வரப்போகிற நாட்களில் இன்னும் எழுப்புதலை நோக்கி போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நவோமி சொன்னாங்க, நிறைவாய் போனேன், தேவன் என்னை மனக்லேசத்தினால் நிரப்பினார், கருகிருத்து குறைவாய் வந்தேன், என்னை வசந்தா என்று சொல்லாதீர்கள். வசந்தான்னா நவோமி தெரியுமா உங்களுக்கு? வசந்தான்னு சொல்லாதீங்க, என்ன நீங்கள் சொல்லுங்கள், மாறாள்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வந்துட்டு எல்லாரையும் ரட்சித்து சீஷர்கள் கூட்டத்தெல்லாம் உருவாக்கிட்டு அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய ஊழியத்தை செய்துட்டு இப்போ அவங்கள பயிற்சி கொடுத்து அனுப்பும்போது சொன்னார், நீங்கள் போங்க, ஒன்றுமே எடுத்துகிட்டு போவேணாம், போங்கன்னாரு. போயிட்டு திரும்ப வந்தாங்க. வந்த உடனே அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன கேட்டார் சீஷர்கள் இடத்துல? நான் உங்களை அனுப்பிவிட்ட போது ஏதாகிலும் குறைவாயிருந்ததா? அவர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை போலத்தான் இந்த ஆண்டுகள் எல்லாம் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அவர் நிறைவாய் நடத்துகிறவர். நீங்கள் குறைவாய் வருவீர்கள், நீங்கள் நிறைவாய் போவீர்கள். இதுதான் திருச்சபையின் ஊழியம், இதுதான் இயேசுவின் ஊழியம். கரங்களை கொட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க.